அன்பார்ந்த மாணவர்களே மாணவிகளே, இந்த நாளில் கூட நம்ம அடுத்த யூனிட் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் போன வாரம் நம்ம பார்த்தது லாகர்தம் மடக்கை. அதில் எல்லா சம்மும் பார்த்துட்டோம். ஒரே ஒரு சம் நம்ம விட்டு வச்சுருக்கிறோம். அது நேரடியாக நடத்துங்கிறதுக்காக நம்ம ஒரு சம் விட்டு வச்சுருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது தலைப்பு பகுதி பின்னமாக மாற்றுதல், ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இது உங்கள் புஸ்தகத்தில் பயிற்சி 2.9 இருக்குது. பயிற்சி 2.9 இருக்குது. எக்ஸசைஸ் 2.9 இருக்கிற சம்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம இப்போது போடுவோம். இதில் 3 டைப் இருக்குது. இதில் 3 டைப், 3 வகை. ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், மேலே 1 இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கலாம். நான் 1ன்னு வச்சு போடுறேனே, இப்படி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சிஎக்ஸ் ப்ளஸ் டி இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது எப்படி பிரிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, பி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி, இதான் பகுதி பின்னமாக பிரித்தல். இதான் டைப் 1. மேலே நான் சொன்ன மாதிரி எக்ஸ் இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இதை பார்த்துக்கோ. ரெண்டாவது டைப் 2, அது எப்படி இருக்குன்னா, 1 பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இப்படி இருக்கும். அதாவது மேலே இருக்கும் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதணும்னா, ஏ பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஸ்கொயர் போடக்கூடாது, பி பை அதே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இந்த வாட்டி ஸ்கொயரோடு போடணும். கடைசியாக சி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி, இதான் டைப் 2. அப்போ டைப் 2க்கும் டைப் 1க்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே ஸ்கொயரே இருக்காது, இங்கே ஸ்கொயர் வரும். ஓகே. டைப் 3, டைப் 3ல் என்னன்னு சொன்னால் அதே தான், ஆனால் உள்ள ஸ்கொயர் இருக்கும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி சிஎக்ஸ் ப்ளஸ் டி இப்படி இருக்கும். உள்ள ஸ்கொயர் தானே திரும்ப செய்யணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இங்கே மேலே ஸ்கொயர் எக்ஸ் போட்டுக்கணும். அந்த எங்கே ஸ்கொயர் இருக்கோ அதை தான் இங்கே எழுதணும். இப்போ ஏபி போட்டாச்சு, இப்போது சி தான் போடணும். சி பை சிஎக்ஸ் ப்ளஸ் டி, இவ்வளோ தான். 3 டைப். இப்போ நம்ம டைப் 1 பார்க்கலாம். இப்போ நம்ம போட போகிறது எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம். கொஸ்டின் இருக்குன்னா, ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னமாக மாற்றுக அப்படின்னு இருக்கும். பகுதி பின்னமாக மாற்றுக, அவ்வளோதான் கொஸ்டின். ஓகே. ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இதுதான் கொஸ்டினே. இது 2 மார்க். இந்த கொஸ்டின் மட்டும் 2 மார்க். போன வருஷம், இந்த வருஷம் இல்லை, போன வருஷம், அதாவது மார்ச் 2019 கேட்டிருந்தாங்க 2 மார்க்காக. ஓகே. ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த 3 டைப்பில் எது நீ பார்க்கணும். சார் எதுவுமே இல்லாத மாதிரி இது அப்படின்னு நினைப்பேன். ஒன்றும் இல்லை, இதை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கேன். எப்படி சார்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்க. சார் ஏ இல்லைன்றத எக்ஸை ஏன்னு நினச்சிக்கோ, ஏவை பி நினச்சிக்கோ. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், எந்த டைப் வந்துச்சு? ஸ்கொயரே இல்லை பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் டைப்புக்கு வந்துச்சு பாருங்கள். அப்போ எப்படி பிரிக்கலாம்? ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏ பிரிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இதில் ரெண்டுலேயுமே பொதுவாக கீழே எடுத்துக்கோ. காமன் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எடுத்துக்கோ. அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 6வது எழுதுலேயே படிச்சிருப்பேன். கிராஸ் மல்டிப்ளைங். ஏவை எக்ஸ் மைனஸ் ஏவால் பெருக்கணும், நடுவில் ப்ளஸ் இருக்குது பார். பியை எக்ஸ் ப்ளஸ் ஏவால் பெருக்கணும். இங்கே என்ன இருக்குது? 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ. உங்களுக்கு தெரியும், இது ரெண்டு சேம்னால இது ரெண்டும் அடிச்சிட்டா அப்போ மீதி என்ன இருக்கும்? 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏவையும் பியையும் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்போ தான் ஏவையும் பியையும் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்? ஏவை கண்டுபிடிக்கணும்னா பிஏ 0 ஆகிடும். பிஏ 0 ஆகிட்டால் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? பிஏ கண்டுபிடிக்கணும்னா ஏவை 0 ஆகணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் எக்ஸுக்கு நானே மைனஸ் ஏ போட போகிறேன். அதாவது நானே புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா? இது நானே தான் போடுறேன். இங்கே எக்ஸே இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ போட முடியாது. இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு என்ன போட போகிறேன்? மைனஸ் ஏ போட்டேன். ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஏ. பி எக்ஸுக்கு மைனஸ் ஏ, அங்கே ஒரு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆனால் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ பி இன்ட்டு 0 0. அப்போ இது போயிடுச்சு.
மீதி என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் ஏவும் -2a. அப்போது ஏவை நிறுத்திட்டால் இது பெருக்கல் -2a, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் -2a. நீ வந்து +2a போட்டுறாத, பெருக்கல் வகுத்தலாக மாறுகிறது. இதுதான் நான் சொன்னேன். இப்போ நான் பிஎஸ் 0 ஆகிட்டு ஏவை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி 0 ஆகினேன்? நானே தான் எக்ஸுக்கு -a போட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். என்ன டைம்னு கேட்டால், இப்போ நான் ஏவை கண்டுபிடிச்சிட்டேன், நீ பி கண்டுபிடிக்கணும். பியை கண்டுபிடிக்கணும்னா எதை 0 ஆக்கணும்? ஏவை 0 ஆக்கணும். ஏவை 0 ஆகணும்னா எக்ஸுக்கு என்ன போடலாம்? யோசி ஒரு செகண்டு. எக்ஸுக்கு என்ன போடலாம்? எஸ் -a போடலாம். அப்போ என்ன போடுவேன்? புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? பிஏ 0 பிஏ கண்டுபிடிக்கணும்னா ஏவை 0 ஆக்கணும். ஏவை 0 ஆகிறதுக்கு எக்ஸுக்கு ஏ போட்டாவே போதும். ஏன்னா +a -a 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ என்ன ஒரு சொல்லுங்கள், இதில் தான் போடணும். 1 ஈக்குவல் டு ஏ, எக்ஸுக்கு ஏ -a ஆல்ரெடி இருக்குது, ப்ளஸ் பி எக்ஸுக்கு ஏ ப்ளஸ் ஏ. ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் பண்ண முடியாது. ஏ -a கேன்சல் பண்ணிட்டா 0 ஆகிடும். 0 × a 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? பி ஏ ப்ளஸ் ஏ 2a. ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லை 2a. அப்போது இங்கே பாருங்கள், பியை நிறுத்திக்கோ. பெருக்கல் 2a இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2a. அப்போ யாரை கண்டுபிடிச்சிட்ட? நீ பியையும் கண்டுபிடிச்சிட்ட. இதை ரெண்டையும் கொண்டாந்து நம்ம இங்கே பிரித்தோம் பாரு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் 1/x² -a² ஈக்குவல் டு நான் கண்டுபிடிச்சேன் a/x + a. a எவ்வளோ இப்போது? 1/-2a/x + a ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பி நான் கண்டுபிடிச்சேன் 1/2a/x - a. அவ்வளோதான். இதான் அந்த 2 மார்க். இல்லைனா ஏபிஐ காண்கன்னு கூட கேட்பான் அந்த 2 மார்க்கில். ஸோ ஏபி கண்டுபிடிச்சிட்டு கூட நிறுத்திடலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப் நீ செய்ய வேண்டியது. நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டுனா பிரச்சனையே இல்லை. ஸோ டைப் 1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம செஞ்சுட்டு இப்போ செகண்ட் சம் செய்ய போகிறோம். இந்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள். இதுக்கு என்ன பேர்? பகுதி பின்னமாக மாற்றுதல். இப்போ பாருங்கள், கீழே ஸ்கொயரே இல்லைன்னா டைப் 1. டைப் 1 என்ன வரும்? எப்படி பிரிப்போம்? a/x - 2 ப்ளஸ் b/x + 1. அடுத்தது என்ன செய்வோம்? இதை ரெண்டையுமே எடுத்துக்குவோம். எதை ரெண்டையும்? x - 2 × x + 1 ரெண்டுமே எடுத்துக்கும்போது இதை குறுக்கு பெருக்கல் செய்யணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். a × x + 1 நடுவில் ப்ளஸ் இருக்குது, b × x - 2 எடுத்தாச்சு. இந்த கொஸ்டினை பார்த்து எழுது. 3x + 1 அப்படியே பார்த்து எழுதணும். x - 2 x + 1. இப்போ என்ன பண்ணலாம்? x - 2 x + 1 அடிச்சிட்டா மீதி என்ன வரும்னு கேட்டால் 3x + 1 ஈக்குவல் டு a × x + 1 ப்ளஸ் b × x - 2. இப்போ நம்ம ஏவை கண்டுபிடிக்கலாமா? ஏவை கண்டுபிடிக்கணும்னா யாரை 0 ஆக்கணும்? எஸ், பியை 0 ஆக்கணும். பியை 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு என்ன பண்ணணும்? 2 போடணும். 2 போட்டால் 2 - 2 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதை நாமே தான் போடணும், நம்மளே யோசித்து போடணும். அப்போ என்ன எழுதுவேன்? புட் x = 2. புட் x = 2. அப்போது 3 × 2 + 1 ஈக்குவல் டு a எக்ஸுக்கு 2 போடு ப்ளஸ் 1, எக்ஸுக்கு 2 போடு 2 - 2 0னா இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். விட்டுடாது. அப்போ 2ம் 1ம் கூட்டினால் 3, 3a 3 2 6, 3 2 6, 6 + 1 7. அப்போ ஏவை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 3. ஸோ ஏவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யாரை கண்டுபிடிக்கணும்? பியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நாமே தான் என்ன போட போகிறோம்? புட் எக்ஸ் = நீ சொல்லு ஒரு நிமிஷம். இப்போ யாரை கண்டுபிடிக்கணும்? நம்ம பியை கண்டுபிடிக்கணும்னா ஏவை 0 ஆக்கணும். ஏவை 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு என்ன பண்ணணும்? யோசி. எஸ், வெரி குட். எக்ஸுக்கு -1 போடணும். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? எக்ஸுக்கு -1 போட்டால் இந்த பக்கமும் போடணும். போன வாட்டி இங்கே 1 தான் இருந்துச்சு, அதனால் நம்ம போடல. மேலே என்ன இருந்துச்சு? வெறும் 1 தான் இருந்துச்சு, எக்ஸ் இல்லை. இந்த வாட்டி மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது. அதனால தான் எக்ஸுக்கு -1 + 1 = இது வருது. -1 + 1 = a. எக்ஸுக்கு -1 நடுவில் +1, b எக்ஸுக்கு -1 அப்புறம் -2. 3 × -1 -3 + 1. +1 -1 கேன்சல் ஆனால் 0 வரும். a × 0 0 ஆகிடும். இது ஃபுல்லாக 0 ஆகிடும். -1 -2 -3 ப்ளஸ்ன்றாத கூட்டுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் தான் ப்ளஸ். -1 -2 -3. அப்போ -3b. 1ல் 3 கழிச்சா -2 வரும். பெருக்கல் -3. இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் -3. அப்போ மைனஸை மைனஸால் அடிச்சிட்டா
b ஈக்குவல் டு 2/3. ஸோ ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் கொண்டாந்து கொஸ்டினில் போடணும். என்ன கொஸ்டின் சொல்லுங்கள்? 3x + 1 divided by x minus 1, x minus 2, x plus 1 is equal to a by x minus 2. a எவ்வளோ? 7/3 by x minus 2 plus b எவ்வளோ? b எவ்வளோ? 2/3. அப்போ என்ன போடுவேன்? 2/3 by x plus 1. ஓகேவா? இந்த 3 கீழே கூட கொண்டாந்து எழுதலாம். 7/3 into x minus 2. இதை கீழே கொண்டாந்தா 3 into x plus 1 கூட செய்யலாம். சரியா? அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் 2 சம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் டைப்புக்கு போக போகிறோம். டைப் 2 இப்போ நம்ம பார்க்கலாம். அது 9th சம். அதே எக்ஸசைஸில் 9th சம். பகுதி பின்னமாக மாற்றுதல், டிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். x + 12 x + 1 ஹோல் ஸ்கொயர் x - 2. பாருங்கள், ஸ்கொயர் வந்துடுச்சு பாருங்கள். போன சம்மில் இருக்காது, இந்த சம்மில் ஸ்கொயர் வந்துடும். அப்போ நான் என்ன சொன்னேன்? ஸ்கொயர் இல்லாமல் ஒரு முறை, அதுக்கப்புறம் ஸ்கொயருடன் ஒரு முறை, அவ்வளோதான். அடுத்தது இப்போது c/x - 2 முடிஞ்சிடுச்சுப்பா. இதுமாரி பிரிச்சிட்டாவே போதும், உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். இப்போ இதை கொஞ்சம் பெருசாக இருக்கனால 3 மார்க்காக கேட்கலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? கீழே பொதுவாக எடுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கவனி. பொதுவானா என்னென்னா, இங்கே பாருங்கள், x + 1 இருக்குது, x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுக்கும் பொது எதுனா x + 1 ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் x - 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்த மாதிரி கணக்காகிடும். இது எடுக்கலையே சார்ன்றது தான் இருக்குது, எங்கே தான் இது 2 வாட்டி இருக்குதுல்ல. 2 வாட்டி இருக்கும்போது அப்போ ஒரு முறையும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஏக்கு எடுத்தாச்சு. ஏக்கு கீழே ஒரு முறை x + 1 இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை முறை எடுத்து வச்சுக்கிட்டோம்? 2 முறை. அதனால் இன்னொரு முறை x + 1 எழுதணும். ஓகேவா? அதே நேரத்தில் எது இல்லைங்கன்னா x - 2 இல்லை. எது இல்லையோ அதெல்லாம் எழுதணும். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால். இப்போது 2 முறை x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எது இல்லைன்னு கேட்டால் x - 2 மட்டும் இல்லை. ஸோ எது இல்லையோ அது எழுதணும். இப்போ x - 2 இருக்குது. எது இல்லைன்னு கேட்டால் x + 1 ஹோல் ஸ்கொயர். சார் இன்னொரு x + 1 இது இருக்குது, அதையும் சார் எழுதலன்னு கேட்காது. இதுலேயே ஒரு x + 1 இருக்குது, ஹோல் ஸ்கொயரில் ஒரு x + 1 இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை பார்த்து எழுது கொஸ்டினை. x + 12 by x + 1 ஹோல் ஸ்கொயர் x - 2. இப்போ பாருங்கள், x + 1 ஹோல் ஸ்கொயர் அடிச்சிரு, x - 2 அடிச்சிட்டா மீதி x + 12 இருக்குது. மீதி என்ன இருக்குது? a x + 1 x - 2 b x - 2 ப்ளஸ் c x + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம முந்தி சொன்ன மாதிரியே எக்ஸுக்கு நீயே ஏதாவது மதிப்பு போடணும். இப்போ நான் என்ன போட போகிறேன்? -1 போட போகிறேன். உடனே நீ கேட்ப, ஏன் சார் -1 போடுறீங்க? இங்கே பாருங்கள், இங்கே -1 போட்டால் -1 + 1 கேன்சலாக a ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0 ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், -1 + 1 கேன்சலாகி c. அப்போ ஏவும் சியும் 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு -1 போடு, நாமளே தான் போடணும். -1 + 2 a, -1 + 1, -1 - 2 b, -1 - 2 c, -1 + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது -1 + 1 இது 0 ஆகிடுது. அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு? 0 சியால் பெருக்கும்போது 0 ஆகிடும். அதேமாரி -1 + 1 0. இதை ஃபுல்லாக பெருக்கும்போது இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 12 11 சப்ராக்ட் பண்ண 12 1 சப்ராக்ட் பண்ணால் 11. -1 -2 -3. அப்போது -3b. ஓகேவா? அப்போ பெருக்கல் -3 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? வகுத்தல் -3 ஆகிடும். அப்போ நான் யாரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிஏ கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? எக்ஸுக்கு -1 போட்டு ஏவையும் சியும் 0 ஆக்கி பிஏ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிங்க. எக்ஸுக்கு என்ன போடலான்னு யோசிக்கலாமா? எக்ஸுக்கு 2 போடலாமா? எக்ஸுக்கு 2 போட்டால் 2 - 2 போட்டால் ஏ 0 ஆகிடும். இங்கே 2 - 2 போட்டால் பி. அப்போ ஏவும் பியும் 0 ஆகிடும். சி கிடச்சிடும். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு என்ன போட போகிறோம்? 2 போட போகிறோம். இங்கேயும் தான் போடணும், அங்கேயும் போடணும். இங்கே போட முட்டுறாது. எக்ஸுக்கு 2 போட்டால் 2 + 12 is equal to a. 2 + 1 2 - 2 b, 2 - 2 c, 2 + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 12 14. ஓகேவா? 2 - 2ன்னும் போது 0, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அதேமாரி 2 - 2னா 0, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 2 1 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சில நேரத்தில் சில பசங்க ஸ்கொயர் பண்ணாமல் விட்ருவாங்க. நான் திருத்தும் போது பார்ப்போம். 9 இது 2 1 3 3 ஸ்கொயர் 9. அப்போ எத்தனை சினா? 9c. அப்போ c ஈக்குவல் டு என்னான்னு கேட்டால் பெருக்கல் 9. இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 9. அப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ பியையும் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒருத்தர் தான் பாக்கி. யாராவது ஏ கண்டுபிடிக்கணும். எஸ்.
இப்போ நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும்னா பிஏயும் ஜீரோ ஆக்கணும், சிஏயும் ஜீரோ ஆக்கணும். ரெண்டையும் ஒரே நம்பர் போட்டு ஜீரோ ஆக்க முடியாது. 2 போட்டால் பி தான் ஜீரோவும் சி ஜீரோ ஆகாது. -1 போட்டால் சி ஜீரோவும் பி ஜீரோ ஆகாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எக்ஸுக்கு ஜீரோ போட்டுற போகிறேன். அப்படின்னா பெருசாக தான் வரும், வேறு வழி இல்லை. எதுவுமே ஜீரோ ஆகணும் போது நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸுக்கு ஜீரோ பண்ணணும். ஸோ இப்போ என்ன எழுதுவ சொல்லு, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எதில் ஜீரோ பண்ணணும், இங்கே. ஸோ அப்போது 0 + 12 ஈக்குவல் டு 0 + 12 ஈக்குவல் டு ஏ. எக்ஸுக்கு 0 போட்டால் 0 + 1, எக்ஸுக்கு 0 போட்டால் 0 - 2 ப்ளஸ் பி. எக்ஸுக்கு 0 போட்டால் 0 - 2 ப்ளஸ் எக்ஸுக்கு 0 போட்டால் 0 + 1 ஹோல் ஸ்கொயர். 0வும் 12 0 அதை கூட்டுறோம், பெருக்குனா தான் 0. ஸோ 12 ஏ. இந்த 0 விட்டுட்டா 1 × -2 -2, அப்போ -2a. இந்த 0 விட்டுட்டா -2 இருக்குது, -2 × b -2b. 0 விட்டுட்டா மீதி 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மீதி 3 இருந்துச்சு. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இருந்துச்சு. இப்போ 3 இல்லை, 1 தான் இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 × c, c தான். இப்போது நமக்கு தெரிஞ்ச மதிப்பு எது பியும் சியும். ஏ தெரியாது, அதனால் -2a அப்படியே வச்சுக்கோ. -2 b எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 11/-3. சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 14/9. இப்போது -2a இந்த பக்கம் வந்தால் +2a, +12 இந்த பக்கம் வந்தால் -12. மைனஸ் டிவைட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ. 11 2 22/3, 14/9. ஓகேவா? இப்போ என்ன பண்ணு, இது ரெண்டுக்கும் பொதுவாக 9 எடுத்துக்கலாமா? அப்போ 9க்கு மேலே என்ன இருக்குன்னா 14 இருக்குது. இங்கே 3 தான் இருக்குது. 3 என்ன செஞ்சால் 9 ஆகும். 3 பெருக்குன்னா 9 ஆகும். 3 9 இல்லையா? அந்த 3 மேலே பெருக்கு 22 3 66. ஓகே, இங்கே கீழே எதுவுமே இல்லைன்னு விட்டாத. நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கிறோம், 9 எடுத்துக்கிறோம். அப்போ 12 9ஆல் பெருக்கணும். என்ன 12 -12, 112 9 108. ஓகேவா? ஈக்குவல் டு 2a. அதை மறந்துடாத. இப்போது 66 14 எவ்வளோ, 66 14 80. 80ல் எதை கழி, 108 கழிச்சா -28/9. இங்கே 2a. இப்போ 2 28ஆல் அடி. அப்போ a = 14 2 28. ஸோ a = -14/9. ஓகேவா? இப்போ இந்த ஏபிசியை கொண்டு வந்து கொஸ்டினில் போடணும். கொஸ்டின் என்ன, x + 12/x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x - 2 இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்படி பிரித்தோம், ஏ தான் எவ்வளோ, -14/9/1x + 1 எடுத்தோம். அடுத்தது பி எவ்வளோ, 11/-3 என்ன பண்ணோம், x + 1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம். அடுத்தது சி 14/9 சி கீழே என்ன இருக்கும், x - 2. ஸோ இதை 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கூட கேட்கலாம்பா. ஸோ செகண்ட் டைப்பில் ஃபஸ்ட் சம் நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்த சம் போட போகிறோம். இன்னொரு சம் செகண்ட் டைப்பில் போட போகிறோம். இப்போ புக்கில் அதே எக்ஸசைஸில் 4வது கணக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தா நான் சொன்ன இந்த 3 டைப்பில் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். நான் சொன்ன ஐடியா என்னென்னா, மேலே க்யூபோ ஸ்கொயரோ இருக்கா பார்க்கணும். மேலே க்யூப் இருக்குது, அப்போ நம்ம செகண்ட் டைப்பாக தான் அதை எடுத்துக்கணும். அப்போ எப்படி பிரிக்கணும்னு சொல்லி தரேன் பாருங்க. ஒரு வாட்டி x - 1, ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும்னா 2 வாட்டினா ஸ்கொயர். அடுத்தது 3 முறைன்னா க்யூப். இப்படி தான் இதை பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீ கரெக்டாக பிரிச்சிட்டாவே யூ வில் கெட் 1 மார்க். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், பொதுவாக எடுக்கணும். ஏவுக்கு கீழே ஒரு முறை x - 1 இருக்குது, ஆனால் நமக்கு மேக்ஸிமம் 3 முறை இருக்குது. ஒரு முறை வந்துட்டதுனால மீதி எத்தனை முறைனா 2 முறை தான். பிக்கு கீழே பாருங்கள் 2 முறை வந்துச்சு, அப்போ ஒரு முறை தான். சிக்கு கீழே 3 முறை வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எதுவுமே எடுக்க வேணாம். ஸோ இந்த 3க்கும் பொது மடங்கு என்னன்னு கேட்டால் க்யூப். ஸோ க்யூப் இருந்துச்சு, ஒரு முறை இருக்கிறனால 2 போட்டேன், 2 முறை இருக்கிறனால 1 போட்டேன், 3 முறை இருக்கிறனால விட்டுட்டேன். கொஸ்டின் என்ன, x / x - 1 ஹோல் க்யூப். இந்த x - 1 ஹோல் க்யூபை x - 1 ஹோல் க்யூபால் அடிச்சிட்டா x = a, x - 1 ஹோல் ஸ்கொயர் b, x - 1 + c. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு நம்மளே வேல்யூ கொடுக்கணும். எக்ஸுக்கு என்ன கொடுத்துக்கலாம், 1 கொடுத்துக்கலாமா? 1 கொடுத்தா என்ன, 1 = a, 1 - 1 ஹோல் ஸ்கொயர் b, 1 - 1 + c. அப்போ 1 - 1னா 0, 0 × a 0 ஆகிடும். 1 - 1 0, 0 × b 0 ஆகிடும். மீதி எது மட்டும் நிற்கும், c.
அப்போ சி ஈக்குவல் டு 1 அழகாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் சியை. இப்போது 1 தவிர வேறு எதுவுமே போட முடியாது. இப்போ ஏன்னா இங்கே +2 -2 +3 எதுவுமே இல்லை பார்த்துங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸுக்கு 0 போட்டுக்கலாமா? புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எதுவுமே போட முடியலன்னா 0 போடணும். அப்போ எக்ஸுக்கு 0 ஈக்குவல் டு ஏ 0 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி 0 - 1 ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போது 0 விட்டுட்டால் மீதி என்ன இருக்குன்னா -1 -1 ஸ்கொயர் பண்ணால் +1 1 இன்ட்டு ஏ 0 விட்டுட்டால் மீதி -1 -1 இன்ட்டு பி -b ப்ளஸ் சி தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ +1 இந்த பக்கம் வந்தால் -1. ஸோ a - b ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிக்குது. ஏவோ கிடைக்கல, பியோ கிடைக்கல. ஓகேவா? சரி பரவாயில்ல, அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காத. இப்போ என்ன பண்ணு, எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறத விட்டுட்டு 0 போட்டோம், அதில் நமக்கு கிடச்சிச்சு. 1 போட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒப்பிட்டு பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, எனவே 0. எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ் வேறு எக்ஸ் ஸ்கொயர் வேறு, உங்களுக்கு தெரியும் அது இல்லையா? இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, 0. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வருமா? எஸ், கண்டிப்பாக வரும். எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அது இல்லையா? கெழுனும் போது ஏ தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரில் விட்டுடு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. அதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, பதிலிட. இதில் இதுக்கு என்ன சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிட்டேன். சமன்பாடு 1ல் பதிலிட. அப்போ -1 ஈக்குவல் டு a0 - b 0 விட்டுட்டா -b ஈக்குவல் டு -1ன்னு வரும். அப்போ b ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும்பா. அப்போ a b c எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். இதில் x by x minus 1 whole cube equal to a. a எவ்வளோ? 0 by x minus 1 ஒரு வாட்டி போட்டோம். b னா 1 1 by x minus 1 ஸ்கொயர் போட்டோம். c 1 தான். x minus 1 whole cube போட்டோம். 0வை எதால் வகுத்தாலும் 0 தான், அதை விட்டுடு. அப்போ மீதி ஆன்சர் என்னன்னா 1 by x minus 1 whole square 1 by x minus 1 whole cube. அப்போ இதை நம்ம எத்தனை மார்க்காக கேட்கலாம்? 2 மார்க்காகவும் கேட்கலாம், அல்லது 3 மார்க்காகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது செகண்ட் டைப்பில் நம்ம 2 சம்மும் போட்டோம். இப்போ நம்ம தேர்ட் டைப்புக்கு போக போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டைப் 3க்கு வரோம். இது டைப் 3 வந்து 12வது சம். அதே எக்ஸசைஸ் தான், 12வது சம். உள்ள ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அப்போது டைப் 1னா ஸ்கொயரே இருக்காதுன்னு பார்த்தோம். 2வது டைப்பில் வெளியே, அதாவது மேலே ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ போன சம்மில் பார்த்தா க்யூபே இருந்துச்சு. இப்போ இருக்கலாம், ஸ்கொயர் க்யூபை மேலே இருக்கலாம். இப்போ 3வது டைப்பில் உள்ள எக்ஸுக்கு உள்ள ஸ்கொயர் வெளியே இருக்காது. ஓகேவா? அப்போ இது எப்படி பிரிக்கலாம்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ பை, இங்கே எதுவுமே இல்லை, ஸோ அதனால் ஏ பை வச்சுக்கோ. இப்போ உள்ள ஸ்கொயர் தான் திரும்ப செய்யணும், பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதணும். அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். உள்ள ஸ்கொயர் இருந்தால் என்னென்னு எழுதணும், பிஎக்ஸ் ப்ளஸ் சி. சரி சார், இங்கே ஸ்கொயர் தானே திரும்ப எழுதிருக்கணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதிருக்கணும். அது அடுத்த சம் நான் செய்கிறேன், நீ கவலைப்படாத. இப்போ நம்ம பொதுவாக 2 பேருமே எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பொது. யார் 1 + x வேறு, 1 + x ஸ்கொயர் வேறு. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். a இன்ட்டு 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் bx + c இன்ட்டு 1 + x. இங்கே வா, இங்கே என்ன இருக்குது, 7 + x by 1 + x இன்ட்டு 1 + x ஸ்கொயர். இப்போது 1 + x 1 + x 1 + x ஸ்கொயர் 1 + x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி 7 + x ஈக்குவல் டு a 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் bx + c இன்ட்டு 1 + xன்னு வந்துடும். இப்போ நாமே நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கணும் எக்ஸுக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு -1 கொடுக்கட்டா. அப்போ 7 + -1 இஸ் ஈக்குவல் டு a 1 + -1 ஸ்கொயர், மறந்துடாத ஸ்கொயரை, b -1 x இங்கே வந்துச்சு பாரு, அதனால தான் 1 + -1. இப்போ +1 -1 கேன்சல் ஆனால் இது 0 ஆகும். இது 0 ஆகிடுச்சுன்னா 0வை எது பெருக்கணும், அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், நல்லா கவனி, -1 ஸ்கொயர் பண்ணால் +1 1 + 1 2, அப்போ 2a. ஓகே, 7ல் 1 கழிச்சா 6. இப்போது இந்த பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2 ஆகிடும். 2 6ஆல் அடித்தா 3 2 6. அப்போ அழகாக நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். ஏவை எப்படி கண்டுபிடிச்சோம்,
எக்ஸுக்கு -1 போட்டு ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். ஏயின் மதிப்பு 3. இப்போ அடுத்தது பியையும் சியையும் கண்டுபிடிக்கலாம். இப்போது பியும் சியும் கண்டுபிடிக்க அதே பிரச்சனை பாருங்களேன். எக்ஸுக்கு -1 தான் போட முடியுமே தவிர வேறு எதுவுமே போட முடியாது. -2 +2 எதுவும் போடவே முடியாது. ஏன்னா இந்த நம்பரே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம், 2 விஷயத்துக்கு போகலாம். ஒன்று x² கெழுவை ஒப்பிடலாம், இல்லைன்னா எக்ஸுக்கு 0 போடலாம். ரெண்டுமே தான் போட்டாகணும். என்னென்ன செய்யலாம் சொல்லுங்கள். x² கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கம்பேர் பண்ணலாம், அல்லது எக்ஸுக்கு 0 போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், x² கெழுவை ஒப்பிட்டு பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 7 + x தான் இருக்குது, x² இல்லை, எனவே 0. அடுத்தது ஏக்கு பக்கத்தில் 1 + x² இருக்குது பாருங்கள். அப்போது x² கெழு என்னன்னா ஏ. ஓகேவா? இங்கே பாருங்கள் எக்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எங்கே பாரு, இதை கொண்டாந்து இதில் பெருக்கணும். எதுலன்னா எக்ஸால் பெருக்கணும். அப்போ x × x x²b வரும். அதனால் x²bன்னும் போது x²க்கு கெழு இங்கே இருக்குது. அப்போ a + b. ஓகேவா? நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஏவுக்கு 3 போட்டால் +3 இந்த பக்கம் வந்தால் -3. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், x² கெழுவை ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², இந்த பக்கம் x² இல்லை, எக்ஸ் தான் இருந்துச்சு. ஏக்கு x² இருந்துச்சு, பிக்கு எக்ஸ் இருந்துச்சு. அதை இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது x² வந்துடுச்சு. அடுத்தது என்ன செய்யலாம் சொல்லுங்கள். ஏவும் பியும் கண்டுபிடிச்சிச்சு, சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு புட் x = 0. எக்ஸுக்கு 0 போடலாமா? எங்கே போடணும், இதை தான் இங்கே தான் போடணும் நம்ம. அப்போ 7 + 0 = 7 + 0 = a. 1 + 0², எக்ஸுக்கு 0 போடுறேன். அப்புறம் பி எக்ஸ் இல்லையா, எக்ஸுக்கு 0 போட்டேன். சி அதுக்கப்புறம் 1 + எக்ஸுக்கு 0 போட்டாச்சு. ஓகேவா? அப்போ 7ம் 0ம் கூட்டினா 7, 0னா 0 விட்டுடு. அப்போ மீன் 1 இருக்குங்க. 1 × a, b × 0 0 விட்டுடு, மீதி சி இருக்குது. சி × 1 சி. ஓகேவா? அப்போ 7 = a. ஏனுடைய மதிப்பு எவ்வளோ, 3. அப்போது 3 + சி. இப்போ +3 இந்த பக்கம் வந்தால் -3. 7 3 கழிச்சா 4. ஸோ எது வந்துச்சு நமக்கு, சியும் வந்துச்சு. ஓகே, இந்த 3ஐயும் கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணும், கொஸ்டினில். கொஸ்டின் என்ன, 7 + x / 1 + x × 1 + x² = ஃபஸ்ட் என்ன எழுதணும் ஞாபகம் இருக்கா, a/1 + xன்னு எழுதணும். ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 3 ப்ளஸ் bx + cன்னு எழுதணும். b எவ்வளோன்னு பார்த்தோம், -3. b எவ்வளோ, -3. அப்போ -3x. c எவ்வளோன்னா 4/1 + x². அவ்வளோதான்பா. ஸோ இந்த புக்கில் எக்ஸசைஸில் இருக்கிற அந்த லாஸ்ட் சம், இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா பகுதி பின்னமாக மாற்றுதல். அதில் 3rd டைப்புக்கு வந்துட்டோம். 3rd டைப்பில் ஒரு சம் முடிச்சிருக்கோம். அது எத்தனாவது சம்னா 12வது சம். அந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம். இன்னொரு சம் நம்ம செய்யலாம். அப்போ தான் ஒரு டைப்பில் 2 சம் நான் செஞ்சிடறேன். மீதி சம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒரு சம் செய்கிறேன். 7 சம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னொரு சம் டைப் 3ல் செய்ய போகிறேன் இப்போ நான். இப்போ அடுத்த சம் பாருங்கள். x/x² + 1 x - 1 x + 2. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா, உள்ள ஸ்கொயர் வந்தால் 3rd டைப். அப்போது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வந்துச்சுன்னா ax + b/x² + 1 இப்படி பிரிக்கணும். அடுத்தது இங்கே ஸ்கொயரே இல்லை, அப்போ என்ன போடுவேன், c/x - 1. இங்கேயும் ஸ்கொயர் இல்லை, அப்போ என்ன போடுவேன், d/x + 2. ஓகேவா? இப்போ பொதுவானது எடுப்போம். பொதுவானதுன்னா எல்லாமே எதுவுமே ரிப்பீட் அவ்வளோ பாருங்கள், எல்லாமே பொதுவானது தான். எல்லாத்தையும் எடுத்துக்கணும். x² + 1 எடுத்துக்கணும், x - 1 எடுத்துக்கணும், x + 2 எடுத்துக்கணும். இப்போ இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ax + b. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா x² + 1 இருக்குது. நான் உனக்கு சொன்னேன் எது இல்லையோ அதான் எடுக்கணும்னு சொன்னேன். எது இல்லை, இவங்க 2 பேரும் இல்லை. யார் 2 பேரும், x - 1 x + 2வும் அதுக்கு கீழே இல்லை. இப்போ சிக்கு வா. சிக்கு கீழே யார் இருக்கார், x - 1 இருக்கார், அவரை விட்டுடு. இவங்க 2 பேரும் எழுது. யார் 2 பேர், x² + 1ம் x + 2 எழுது. அடுத்தது ப்ளஸ் டி, யார் இருக்கா, x + 2 இருக்கார், அவரை விட்டுடு. இவங்க 2 பேரும் எழுது. யார் யார், x² + 1 × x - 1. ஸோ ஃபுல்லாக எழுதி வச்சுப்பா. கொஸ்டின் எழுதிப்போம்.
கொஸ்டின் என்ன, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ பாரு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அடி, எக்ஸ் மைனஸ் 1 அடி, எக்ஸ் ப்ளஸ் 2 எல்லாமே அடிச்சுட்டா மீதி என்ன இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அதை எழுது ஃபுல்லாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ நாமே ஒரு வேல்யூ கொடுக்கலாமா, எக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், ப்ளஸ் 1 கொடுக்கலாமா. அப்போ எக்ஸுக்கு 1, எக்ஸுக்கு 1 ப்ளஸ் பி, மறுபடியும் எக்ஸுக்கு 1 மைனஸ் 1, எக்ஸுக்கு 1 ப்ளஸ் 2 சி எக்ஸுக்கு 1 போட்டால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸுக்கு 1 போட்டால் 1 ப்ளஸ் 2, எக்ஸுக்கு 1 போட்டால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 1 மைனஸ் 1. 1 மைனஸ் 1 எவ்வளோ, 0. ஜீரோவை எது பெருக்கினாலும் 0. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் 1, 1 ப்ளஸ் 1 2, 1 ப்ளஸ் 2 3. அப்போது 2 3 பெருக்குனா இது 6. அப்போ எத்தனை சி, 6 சி ஈக்குவல் டு 1. சார் இதை விட்டுட்டிங்களா சார்? எஸ் வரந்தோ. 1 மைனஸ் 1 எவ்வளோனா 0. இது 0னால இதை எதை பெருக்கினாலும் ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு சி கிடச்சிச்சு பாருங்கள். பெருக்கல் 6 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 6. ஓகே, அப்போ நமக்கு சி கிடச்சிச்சு. சியினுடைய மதிப்பு 1/6. வேறு என்ன போடலாம், இங்கே பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள். அப்போ எக்ஸுக்கு -2 போடலாமா, எழுது பார்க்கலாம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 போடலாமா. எக்ஸுக்கு -2 ஏ எக்ஸுக்கு -2 ப்ளஸ் பி எக்ஸுக்கு -2 -1 எக்ஸுக்கு -2 ப்ளஸ் 2 எக்ஸுக்கு -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 -2 ப்ளஸ் 2. அடுத்தது டி -2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 -2 -1. ஸோ எக்ஸ் எங்கெங்கே வந்துச்சோ அங்கெல்லாம் -2 போட்டு வந்துட்டோம். இப்போ எது 0 ஆகுதுன்னு பார்க்கலாமா. -2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆனால் 0. அப்போ 0வை எதை பெருக்கினாலும் 0னா இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், அதேமாதிரி -2 ப்ளஸ் 2 கேன்சல் பண்ணால் 0. அப்போ இது ஃபுல்லாக 0. அப்போ எது மட்டும் தான் நிற்கும், டி மட்டும்தான் இருக்கும். -2 ஸ்கொயர் பண்ண 4, 4 1 5, -2 -1 -3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 5 15 -15 டி. அப்போ டி ஈக்குவல் டு என்ன, பெருக்கல் -15. இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் -15. மைனஸால் அடிச்சது 2/15. அதான் எவ்வளோனா டி. ஸோ இப்போ நம்ம எதையும் கண்டுபிடிச்சிட்டோம், சியும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி, எக்ஸுக்கு 1 போட்டு சி கண்டுபிடிச்சோம், எக்ஸுக்கு -2 போட்டு டியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவையும் பியும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏவும் பியும் கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல இங்கே எக்ஸ் பவர் இங்கே பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள், இங்கே தான் இருக்குது. எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் க்யூபின் கெழுவை ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூபை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வா, இங்கே எக்ஸ் தான் இருக்க தவிர எக்ஸ் க்யூப் இல்லை. எக்ஸ் க்யூப் இல்லைன்னா 0. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. எப்படி பாரு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் தான் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப். அப்போ என்ன எக்ஸ் க்யூப் வரும், எக்ஸ் க்யூப் வரும். அதனால் ஏ போட்டுக்கோ. அடுத்தது வேறு எப்போ எக்ஸ் க்யூப் வரும் பாரு, இங்கே வரும் பாரு, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் வரும். என்ன எக்ஸ் க்யூப், எக்ஸ் க்யூப் வரும். அதனால் சி போட்டுக்கோ. அடுத்தது பிக்கு எக்ஸ் க்யூப் வராது. ஏன் தெரியுமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். நமக்கு எக்ஸ் க்யூபை பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் க்யூப் வரும். எப்படி, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப். என்ன எக்ஸ் க்யூப், எக்ஸ் க்யூப். அப்போ இங்கே டி போட்டுக்கோ. இப்போ 0 ஈக்குவல் டு ஏ தெரியாது, சி கண்டுபிடிச்சிட்டேன் 1/6, டி கண்டுபிடிச்சிட்டேன் 2/15. ஓகேவா. அப்போது 6க்கும் 15க்கும் பொதுவான எண் எதுனா 30 இல்லையா. 6க்கும் 15க்கும் இது ஏ தனியாக வச்சுக்கோ. 30 எத்தனை 6 என்ன செஞ்சால் 30 வரும், 6 5ஆல் பெருக்கணும் 30 வரும். 6 5 30. அந்த 5 கொண்டு போய் 1ஆல் பெருக்கணும். 4 5 5. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 6 என்ன செஞ்சால் 30 வரும், 6 5ஆல் பெருக்கணும் 30 வரும். ஏன் 30 எடுத்தோன்னு தெரியுமா, 15க்கும் 6க்கும் எல்சிஎம் மீச்சிரு பொது மடங்கு 30. 15 என்ன செஞ்சால் 30 வரும், 15 2ஆல் பெருக்குனா 30 வரும். ஓகேவா. அப்போது அந்த 2 மேலே பெருக்கு 2 4.
அப்போது ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். 5 4 9, 9/30. இந்த பக்கம் வந்தால் -9/30. 3ஆம் வாய்ப்பாட்டில் அடி 3 9, 10 3 30. ஸோ நம்ம யாரையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிக்கிறோம், ஏ சி டி. இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்கிறாரு பி. அப்போ பியை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதை போட்டு கண்டுபிடிக்கலாமா? எதில் பண்ணோம், இந்த இருக்கு பாருங்கள். எக்ஸுக்கு 0 ஈக்குவல் டு ஏ எக்ஸுக்கு 0 ப்ளஸ் பி இன்ட்டு மறுபடியும் 0 - 1 0 + 2, 0 - 1 0 + 2. அடுத்தது சி 0 + 1 0 + 2, சி 0 + 1 0 + 2 ப்ளஸ் டி. டிக்கு 0 + 1 0 - 1, 0 + 1 0 - 1. அப்போ என்னென்ன வருது பாருங்கள், ஏ இன்ட்டு 0 0. அப்போது ஏ 0 ஆயிடுச்சு, ஆனால் எது இருக்குது, பி இருக்குது. 0 விட்டுட்டா -1, 0 விட்டுட்டா 2, 2 × -1 -2 ப்ளஸ் சி. 0 விட்டுடு ஓ 2 2, 2c. 0 விட்டுடு 1 × -1 -1. ஸோ -1 × d -d. இப்போ என்ன வரும், -2b ப்ளஸ் 2c. சியோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம், 1/6ன்னு பார்த்தோம். அப்போது 1/6 ப்ளஸ் டி. டியோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம், 2/15. ஸோ 2/15 இன்ட்டு -1. -2b இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2b. 2 6ஆல் அடி, இல்லை அப்படியே கூட இருக்கட்டுமே, ஓ 2 2/6 கூட இருக்கட்டும். ப்ளஸ் இன்ட்டு -2/15 இருக்கட்டும். ஓகே, அது ஏன் என்ன சொல்கிறேன் நான். இப்போது இந்த ரெண்டுலேயும் காமனாக 2 எடுத்துடும். இப்போ ஈஸியாக இருக்கா, 1/6 1/15. இந்த 2ஆல் அடிச்சிடு. அப்போ b ஈக்குவல் டு 15க்கு 6க்கு பொதுவான நம்பர் சொன்னேன், 30 சொன்னேன். 6 5ஆல் பெருக்குனா 30, அந்த ஓ 5 5. 15 2ஆல் பெருக்குனா 30, இங்கே 1 தான் இருக்குது, ஓ 2 2. போன வாட்டி என்ன இருந்துச்சுன்னா 2 இருந்துச்சு, 2 4ன்னு போட்டு இப்போ 1 இருக்குது, ஓ 2 2. 5ல் 2 கழிச்சா 3, 3/30. 30 3ஆல் அடி, 3ஆம் வாய்ப்பாடு, ஓர் 3 3, 10 3 30. ஸோ பிஐயும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்மில் போடு. சம் என்ன சொல்லு, x/x² + 1, x/x² + 1 இன்ட்டு x - 1 இன்ட்டு x + 2 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ஏ தான் வரணும். ஏ எவ்வளோ, -3/10. எக்ஸ் ப்ளஸ் பி எவ்வளோ, 1/10 பை x² + 1. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி முடிச்சிட்டோம். அடுத்தது c/x - 1. சி எவ்வளோன்னு பார்த்தோம், 1/6, 1/6. டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 2/15. ஸோ 2/15 பை x + 2. ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம்பா. இது ஒரு 5 மார்க் கணக்காக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செம்ம அவங்க எத்தனை மார்க்காக கேட்கலாம், 5 மார்க்காக கேட்கலாம். ஓகேவா? இப்போ நான் வேறு ஒரு சம் போடுறேன். இந்த 3 டைப்பில் தான் ஒரு டைப் பண்ணி வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை மட்டும் போட்டு இந்த கிளாஸை நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? புக்கில் எக்ஸசைஸில் 7வது கணக்கு பாருங்கள். இப்போ இது எந்த டைப்பு, மேலேயும் ஸ்கொயர் இருக்குது, கீழேயும் ஸ்கொயர் இருக்குது, இது உள்ள ஸ்கொயரா வெளியே ஸ்கொயரா எதுவுமே தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பேன். இது என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்து. 3 2 6 பெருக்குனா லாஸ்ட் நம்பர் வரணும், கூட்டினா நடு நம்பர் வரணும். நடு நம்பர் என்னென்னா -5. அப்போ 2க்கும் மைனஸ் போட்டுக்கோ, -3ம் -2ம் -5. பெருக்குனா லாஸ்ட் நம்பர், -× -+ 3 2 6. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பெருக்குனா லாஸ்ட் நம்பர் வரணும், கூட்டினா நடு நம்பர் வரணும். பெருக்கி பாரு, -× -+ 3 2 6. கூட்டி பாரு, -3 -2 -5. சரியா இருக்கா? அப்போ இது காரணிகளாக நம்ம முதல்ல பிரிக்க போகிறோம். கணக்கை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். என்னென்ன காரணிகள், x - 3 x - 2 இதான் காரணிகள். இப்போது மேலே போ, நியூமரேட்டர் போ, தொகுதிக்கு போ, x². இதை பிரிக்காத, ஏன்னா நமக்கு இதுவும் முக்கியம். டினாமினேட்டர் தான் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், மேலேயும் ஸ்கொயர் இல்லை, உள்ளேயும் ஸ்கொயர் இல்லை. அப்போ ஃபஸ்ட் டைப் என்ன, a/x - 3 b/x - 2. ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் உனக்கு செய்ய தெரியணும். இப்போ நான் ஹோம்ஒர்க் 3 சம் தரேன், 3மே எக்ஸாம்பிள் சம் தான்.
அந்த மூணுமே நீங்கள் 3 டைப்பில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து செய்யணும். ஓகேவா? நான் தனியாக தரல. இப்போ என்ன பண்ணுறானுங்க, ஹோம் ஒர்க்குன்னு தனியாக கொடுத்துட்டா அதை மட்டும் செஞ்சுட்டு இதை யூடியூப்பை பார்க்குறான்னு என்னென்னு தெரிய மாட்டேது. அதனால் இதுக்குள்ளேயே நான் இனிமேல் தரப்போகிறேன். நீ தேடி கண்டுபிடிச்சி ஒரு தடவையாவது அதை பார்த்து செய்யணுன்றது தான் என்னுடைய ஆவல். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே பொதுவாக எடுத்துக்கோ. ஏன்னா இது x-3 வேறு, x-2 வேறு எடுத்துட்டியா? அப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ a இன்ட்டு x-2 b இன்ட்டு x-3 பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் எழுது. என்ன கொஸ்டின்? x² + x + 1 பை, இது எழுதுனாலும் எழுதலாம், இது எழுதுனாலும் எழுதலாம், உன் இஷ்டம். சரி தான், மாற்றிட்டோமே, இதுக்கு அதை எழுதுறது. ஓகேவா? இது எழுதிக்கும். அப்போ x-3 x-2 அடிச்சிட்டோன்னா மீதி என்ன இருக்குது? x² + x + 1 = a இன்ட்டு x-2 b இன்ட்டு x-3. இப்போ என்ன செய்யணும்? ஏவை 0 ஆக்கிட்டு பியை கண்டுபிடிக்கணும், பியை 0 ஆக்கிட்டு ஏவை கண்டுபிடிக்கணும். பியை 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு 3 போட்டால் போதும். அப்போ என்ன எழுதுவேன்? புட் x = 3. எக்ஸுக்கு 3 போடு. 3² + 3 + 1 a 3 - 2 + b 3 - 3. 3 - 3 0. 0வை எதை பெருக்கினாலும் 0 ஆகிடும். 3 - 2 1. 3ல் 2 கழிச்சா 1. 1 × a 3² 9. 9 1 10. 10 3 13. ஸோ அழகாக ஏவை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ பியை கண்டுபிடிக்கணும்னா ஏவை 0 ஆக்கணும். ஏவை 0 ஆக்கணும், எக்ஸுக்கு 2 போட்டால் போதும். அப்போ புட் x = 2. எக்ஸுக்கு 2 போடு. 2² எக்ஸுக்கு 2 போடு. 2 + 1 = எக்ஸுக்கு 2 போடு. 2 - 2 + b 2 - 3. 2 - 2 0. அப்போ 0 பெருக்கினா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 2ல் 3 கழிச்சா -1. 2² 4. 4 2 6. 6 1 7. அப்போ b = என்னன்னா, ரெண்டு பக்கமும் மைனஸால் பெருகிடு. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை -1. -1 × 7 -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ b = 7 a = 13. இதை கொண்டு வந்து கொஸ்டினில் போடு. கொஸ்டின் என்ன? x² + x + 1 டிவைடட் பை x² - 5x + 6 = a எவ்வளோ? 13 பை x - 3 -7 பை x - 2. இந்த மைனஸ் கூட கொண்டாந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டு இங்கே 7 பை x - 2ன்னு போடலாம். ஸோ இப்போ உனக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். 3 சம் 3 டைப்பில் உனக்கு தரப்போகிறேன். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். எடுத்துக்காட்டு 2.25 இது ஃபஸ்ட்டு டைப். எடுத்துக்காட்டு 2.27 செகண்ட் டைப். எடுத்துக்காட்டு 2.26 தேர்ட் டைப். என்னடா வாஜார் 25 கட்டுறது 26 தான் எழுதணும், மாற்றி ஆகிட்டாருன்னு நினைக்காது. நீ எடுத்து பார்த்து சம்மை பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஸோ இந்த 3 சம்மை நீ செய்து எனக்கு அனுப்பு. மற்றதை நீ செய்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் காட்டு. ஓகேவா? தேங்க்யூ.